வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு ரூ 7500க்கான பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓட பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ டிஏ கிடைக்கும், அதேமாதிரி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பெற்றவங்க 7000 ரூபாய் வாங்கும்போது அவர்களுக்கு 7% டிஏ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7490 ரூபாய் அவங்க இதனால் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1500 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 7000 ரூபாய் தான் அதிகபட்சமாக உயர்த்திருக்காங்க. அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா 7490 ரூபாய் வரும் டிஏவோட. அதே மாதிரி 2000 ரூபாய் வாங்கினாலும் சரி, 3500 வாங்கியிருந்தாலும் சரி, 4500, 6000, 6800, 7500 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 7% டிஏ, அதாவது பார்த்திங்கன்னா 7%ங்கிற பட்சத்தில் 490 ரூபாய் டிஏ அமௌண்ட் வருது. அந்த 490 ரூபா பார்த்திங்கன்னா உயர்த்தி அவங்க பெற்றுட்டு இருந்த அமௌண்ட்டோட டிஏ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் 7500 ரூபா ஓய்வூதியம் பெறவங்களுக்கு 7% அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ரூ 8025 ரூபா பார்த்திங்கன்னா டிஏ தொகையோடு சேர்ந்து அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பயன் பார்த்திங்கன்னா, அதிகரித்து வரும் பணவீக்கம் குறையும். ஓய்வூதியதாரர்களோட வருமானத்தின் மதிப்பை இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி வாழ்நாள் பங்களிப்பு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் சுதந்திரத்திற்கான தேவை, அவர்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களோட பணப்பற்றாக்குறை குறையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.